வணக்கம். ஸ்ரீபுரம் என்னும் ஆலாசிய சேத்திரத்துக்கு, அதாவது மதுரைக்கு நிகரானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மகா பாவம் செஞ்சவங்களுக்கு கூட பாப விமோசனம் இந்த தலத்தில் ஏற்படுது. இதோட வரலாறு நான் சொல்கிறேன். அஷ்டமி சப்பரத்தோட மகாத்மியம் இது. சத்தியகிரியின் தென்மேற்கில் ஸ்ரீமங்கலபுரம்ன்ற திருமங்கலத்தில் ஆத்திரேய கோத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு. வேத சாஸ்திரங்கள்லாம் கற்றுண்டு வேத சாஸ்திரத்தை போதிக்கிறவராகவும் இருக்கார். ஆனாலும் இதெல்லாம் மறந்துட்டு அவர் அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறதோ, ரொம்ப கோபம் உள்ளவராகவும், மது குடிக்கிறதாகவும், அடுத்தவங்க மனைவியை அபகரிக்கிறவராகவும், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறவராகவும், ரொம்ப தீயனாகவும் இருக்கார். அதனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனுக்கு கடோர பாபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவரை. அதே ஊரில் வர்த்தாக பாலன்னு ஒரு அந்தணர் இருக்கார். அவர் ஒரு கத்திரிக்காய் தோட்டத்தை அமைச்சு டெய்லி அதோட காய்கறியை கடோர பாபியை தவிர வேறு அந்தணர்களுக்கெல்லாம் கொடுத்து அவரும் சாப்பிட்டுட்டு வந்தார். இதனால் கோபம் அடைஞ்ச கடோர பாபி ஒரு நாள் சிவாலயத்தில் வர்த்தாக பாலன்றவரை கூப்பிட்டு அவமதிக்க, அதாவது கெட்ட வார்த்தைகளில் பேசி காலையில் எட்டி உதச்சிட்றாரு. அதனால் வர்த்தாக பாலன் கடோர பாபியை மன்னன்கிட்ட போய் முறையிடுறாரு. இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மன்னன் விசாரிக்கிறார் கூப்பிட்டு. அதுக்கு கடோர பாபி சொல்கிறாரு, இவன் மாம்சத்தை போல் தவிர்க்கக்கூடிய காய்கறிகளை விளைவிக்கிறான். இதை சாப்பிட்றவன் ரொம்ப கீழானவன். இதனால் இவன் வரவுனால அந்த சிவாலயங்கள்லாம் ரொம்ப அசுத்தம் அடைஞ்சிருச்சு. அதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் நான் அவனை காலால் உதைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாபியோட வார்த்தையை கேட்ட எல்லாரும் வியந்து போகிறாங்க. அப்போ மலை யாத்திரையிலேருந்து அகஸ்திய முனிவர் வராரு ஆலாச சேத்திரத்துக்கு. அப்போ பாண்டிய மன்னர் எழுந்து சபமரியாதையெல்லாம் செய்துட்டு கத்திரிக்காய் வரலாற்றை தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மனம் மன்றாடி கேட்குறாரு. அப்போ அகஸ்தியர் எல்லாருக்கும் இதை நான் சொல்கிறத சொல்கிறாரு. அதாவது ஒரு அசுரனுடைய மைத்ரனுடைய பேரன் வர்த்தாகன்னு பேருடையவன். அவன் விபூதி ருத்ராட்சமெல்லாம் அணிஞ்சிட்டு சிவபூஜை செஞ்சுட்டு வரான். அப்போ வைகுண்டத்துலேருந்து கருட வாகனத்தில் விஷ்ணு வந்துட்டுருக்காரு. அப்போ இவன் இந்த ருத்ர ஜபம்லாம் செய்கிற இதில் விஷ்ணுவை கவனிக்காமல் விட்டுறாரு. விஷ்ணு கோபத்தில் அதனால் சாபம் கொடுத்துட்றாரு. நீ என்னை வணங்காமல் ஒரு மரம் மாதிரி இருந்ததுனால நீ கல்ப காலம் வரைக்கும் இதே மரம் மாதிரி ஒரு செடி மாதிரி, அதாவது விருட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. உன்னோட விருஷத்துலேருந்து வர்ற காயானது சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அவர் சாபம் கொடுத்துட்டு அவர் போனதுக்கப்புறமும் இவர் சிவபெருமானே கதின்னு சொல்லிட்டு ருத்ர ஜபங்கள்லாம் பண்ணி சிவபெருமானுக்கு பக்கத்துலேயே உட்காந்து சிறப்பாக பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ சிவலிங்கத்துலேருந்து சிவபெருமான் தோன்றி, வர்த்தாகசுரனே, உனது பூஜையால் நான் ரொம்ப திருப்தியானேன். விஷ்ணுவோட சாபத்தோட பயம் உனக்கு வேண்டாம். என்ன பூஜித்த காரணத்தினால உன்னோட காயானது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தகுந்த காயாயிரும். இதை சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமான சுகத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது அசுரனே நீ உன் காயால் எனக்கு நிவேதியம் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். மற்றவங்க சாதத்தை சாப்பிட்டதால் ஏற்படுற தோஷம் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நீங்கிரும். முள்ளோட உன்னோட காய் இருந்ததுன்னா அது சிரார்த்தத்துக்கு கூட, அதாவது திவசகாரியங்களுக்கு கூட அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப புனிதமானது. உன் காய் இல்லாமல் செய்யப்படுற சிவபூஜை சிவபூஜையே ஆகாது. சிவபூஜையில் முக்கியமானதாக நீ கத்திரிக்காய் இருக்கிறதுனால நீ பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானவனாக ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போயிடுறாரு. இதை அகஸ்தியர் இந்த மன்னருக்கு விளக்கிட்டு அவர் வாரணாசிக்கு போயிடுறாரு. அப்புறம் கடோர பாபியை பாண்டிய மன்னன் ஆயுள் தண்டனை கொடுத்து வர்த்தாக பாலரை தடதானியலத்தோட பூஜை பண்ணிட்டு வந்தார். அவரை கடோர பாபினால் இனிமேல் உனக்கு எந்த பயமும் இருக்காது, நீ தைரியமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் தன்னோட ராஜ்யத்தை பரிபாலனை செஞ்சுட்டு வந்தான். கடோர பாபியானவன் சிறைசாலையில் விலங்கால பூட்டப்பட்டு பசியால் தாகத்தால் மரணம் அடைஞ்சிட்டான். ஆனால் இவன் நிறைய வேதங்கள் படித்ததுனாலையும் வேதத்தை கற்பித்ததுனாலையும் இவனுக்கு சில புண்ணியங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இவன் யமதர்மன்கிட்ட போனபோது அவர் கட்டளையால் சிறிது காலம் நரக வேதனை அனுபவிச்சுட்டு மதுரையில் மரணம் அடைஞ்ச காரணத்தினால மதுரையில் தென்கிழக்கில் உள்ள சிந்தாமபுரத்தில் தீய இடையனுக்கு மகனாக பிறந்தான். முன்ஜென்ம வாசனை அவனுக்கு இந்த பிறவியில் இருந்ததுனால அவங்க பிராமணர்களை நிந்திக்கிறதாகவும், மது குடிக்கிறதாகவும், பெண்களை கேலி பண்ணுறதாகவும், திருடுறவனாகவும், இந்த மாதிரி நாஸ்திகமாக சாமி இல்லை அந்த மாதிரி பேசுகிறவனாகவும் இந்த மாதிரிலாம் இருந்தான்.
ஆனாலும் இவன் வேதம் படித்து வேதத்தை இது பண்ணின காரணமாகவும் மதுரையிலேயே அவன் வந்து இறந்து போய் முக்தி அடைந்து இது பண்ணி வந்ததுனாலையும் அவனுக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பழைய புண்ணியங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுந்தரேஸ்வரர் நினைக்கிறாரு. அப்போ அவனுக்கு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட போகிறாரு, மீனாட்சிகிட்ட போகிறாரு. அவனுக்கு முக்தி அளிக்கிறதுக்காக நீ எனக்கு உதவி பண்ணு. நீ வந்து ஒரு பசுமாடோட வடிவத்தை எடுத்துட்டு அவனோட வயலில் போய் மேயிற மாதிரி போ. அப்போ அவன் உன்னை அடிக்கிறதுக்காக கோவத்தோடு வர்றப்ப நீ தப்பிக்க முயற்சி பண்ண. அவன் வேகமாக வந்து உன் வாழை பிடிச்சிக்குவான். அப்போ நீ வேகத்தை அனுசரித்து அவன் உன்னை பின்தொடருவான். நீ வந்து புஷ்ய வீதி, அதாவது வெளி வீதி தொடங்கி மாசி வீதி, ஆவணி வீதி, சித்திரை வீதி, ஆடி வீதி, மொத்தம் 5 வீதிகளையும் வளமாக ஓடி வந்து நந்தி தேவருக்கு பின்னாடி அவனை விட்டுட்டு நீ பசு வடித்துல என்கிட்ட வந்துரு.